ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் கற்றுக்கடா வாடா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கலாம். ஹிந்தியும் நம்ம கற்றுக்கலாம், ஏன் கற்றுக்கக்கூடாது? அது ஒரு மொழி தானே. எத்தனையோ மொழிகள் இருக்குது, அதில் ஒரு மொழி அது. அது எந்த ஒரு மாநிலத்துக்கும் சேர்ந்த மொழி கிடையாது. அனாதையான மொழின்னு சொல்லுங்களேன். நம்ம அதை கற்றுண்டு அதுக்கு உயிர் கொடுக்குறோம்னு நம்ம நினச்சி அந்த மொழியை கற்றுண்டு பயன்படலாம். நம்ம தமிழ்நாட்டை விட்டு நம்ம வட மாநிலம் போனோம்னா ஹிந்தி நம்ம கற்றுக்குறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற போது நம்ம எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற பொழுது நம்ம எதுக்கு ஃப்ரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி, ஜாப்பனீஸ் மொழின்னு கற்றுக்கணும்? அது வெளிநாட்டு மொழிகளை எதுக்கு கற்றுக்கணும்? உள்நாட்டு மொழிகளே கற்றுக்கலாமே. ஆனால் நம்ம இப்போ மராட்டி, ஒரியா, பெங்காலின்னு கற்றுட்டோம்னா அந்த இடத்துக்கு போனால் தான், அந்த ஊருக்கு பாம்பேக்கு போனால் தான், ஒரிசாவுக்கு போனால் தான், இல்லை பெங்காலுக்கு போனால் தான் அந்த மொழியை பேச முடியும். இதே ஹிந்தி கற்றுட்டோம்னா எந்த ஒரு மாநிலத்துக்கு போனாலும் பேசலாம். அந்தந்த மாநிலத்தில் அது அவங்களுடைய ஸ்டைலில் அந்த மொழியை அவங்க பேசினா கூட ஓரளவுக்கு நம்ம பேசுகிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க பேசுகிறது நமக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம பேசுகிறத அவங்க புரிஞ்சுட்டு நம்ம ஓட்டிக்கலாம். அவங்க பேசுகிறது புரியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் திருநெல்வேலி பாஷை, மதுரை மொழி அப்படின்ட்டு ஒரு ஊருக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது. அந்த மாதிரி ஹிந்திலேயும் உத்தரப்பிரதேஷுக்கு போனீங்கன்னா லக்னோவில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கான்பூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுக்காக நம்ம எல்லா ஸ்லாங்கையும் கற்றுக்க முடியாது. ஓரளவுக்கு ஹிந்தியை நம்ம கற்றுக்கலாம். ஓகே, கற்றுக்கலாமா? வாங்க ஹிந்தி கற்றுக்கலாம்.